இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். திதிங்கிறது போனவங்களுக்கு நாம செய்யற மரியாதை. அத்தைக்கு அந்த மரியாதைய நீ ரொம்ப சிறப்பா நிறைவேற்றி வச்சிட்ட. நீங்களாம் சொன்னதுக்காக தானே அவங்க வீட்டு படியேறி போய் அவங்கள அழைச்சிது. ஒப்பம் கேடு கெட்டவன், அவன் புத்தி அப்படிதான். அவ சூடாமணி பெத்தவல்ல, கரெக்ட் டைமு கூட வர தெரியாது அவளுக்கு. எதுக்குல அப்படி அவ செஞ்சா? எப்படி செஞ்சா? தவசம் முடிஞ்சு பிண்டத்தை குளத்துல கரைச்சதுக்கு அப்புறம் வந்து நிக்கால. எதுக்குல? யாத்தா பெத்த பொண்ணு சேர காரியமால அது. ஆமா, லேட்டா வந்துட்டா, தப்புதான். ஆனா ஏன் லேட்டா வந்தான்னு உனக்கு கேட்க தோணுச்சா? உடனே அவளுக்கு நீ வக்காலத்து வாங்காத. நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா நடந்தது என்னன்னு உனக்கு தெரியணுமா வேணாமா? கார்ல ஏன்னா குளத்துல வந்து இறங்க போறா. இதுல எதுக்கு காரணம் காரியம் சொல்லிட்டு? கார்ல ஏறலாம், ஆனா கார் ஓடணும்ல. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? உன் தங்கச்சி வேணும்னே லேட்டா வந்தானே வச்சுக்கலாம். உன் அப்பாவோட தங்கச்சியுமா வேணும்னே லேட்டா வருவாங்க? அவங்களோட மதனினா அவங்களுக்கு உசிர் இல்லையா? அவங்க ஏண்டா லேட்டா வரணும்? ஒருவேளை இது அப்பாவோட வேலையாவே இருக்கலாம். ஆனா வழியில பெட்ரோல் இல்லாம வண்டி நின்னுருச்சு, அதுதான் உண்மை. பாவம் டயசக்கி, வயித்து புள்ளக்காரி. கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு நடக்கிறதே எவ்வளவு சிரமமா இருக்கும் தெரியுமா உனக்கு? இந்த நிலைமையில அவ்வளோ தூரத்துல இருந்து இந்த கொளுத்துற வெயில்ல அவ ஓடி வந்திருக்காடா. இத நான் உன்னை ஒன்னும் சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லல. அங்க நடந்தது என்னன்னு உனக்கும் தெரியணும், அதுக்காக தான் சொன்னேன். மனசு பதறி போய் வயித்துல புள்ள இருக்கிறத கூட மறந்து வேர்த்து விறுவிறுத்து ஓடி வந்தோம். அவளால பிண்டும் பிடிச்சு தர முடியல. அந்த துக்கத்துல அவ அழுதான். ஆனா நீ